அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் நாட்காட்டி தொடர்பான விளக்கங்களை இதில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் விடயத்திற்கு செல்வோம். நாட்காட்டி தொடர்பான விடயத்தில் நாம் முதலாவதாக இந்த நாட்காட்டியில் பார்த்தோம்னு சொன்னா 12 மாதங்களை உள்ளடக்கியது இந்த நாட்காட்டியா. இந்த நாட்காட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இதனை நாங்கள் ஒரு வருடம் என்று கூறலாம். சரியா? 12 மாதங்களை உள்ளடக்கி இருப்பதால நாங்கள் இதை ஒரு வருடம் என்று கூறலாம். இந்த வருடத்தை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று லீப் வருடம், மற்றது சாதாரண வருடம் சொல்லி நாங்கள் இந்த வருடங்களை இரண்டாக பிரிச்சு கொள்ளலாம். இந்த வருடத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம், லீப் வருடத்துல 366 நாட்களும், சரியா? அதுல பிப்ரவரி மாதத்துல பார்த்தோம்னு சொன்னா 29 நாட்களும் காணப்படும். அதே சாதாரண வருடத்துல 365 நாட்களும், பிப்ரவரி மாதத்திலே 28 நாட்களும் காணப்படும். இது ஒரு வருடத்தை நாங்கள் இரண்டாக பிரிக்கும் பொழுது அதில் வருகின்ற நாட்களின் எண்ணிக்கையாக காணப்படும். ஒரு வருடத்தில் ஒவ்வொரு மாதங்களிலும் எவ்வளவு நாட்கள் என்று சொல்லி நாங்கள் அடுத்த பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், ஜனவரியில 31, பிப்ரவரியில 28, 29 வரும். அதே மாதிரி மார்ச்ல 31, ஏப்ரல்ல 30, மேல 31, ஜூன்ல 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. இவ்வாறாக நாங்கள் மாதங்களும் அதன் நாட்களின் எண்ணிக்கையை நாங்கள் இதில் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். அப்பொழுதுதான் இந்த நாட்காட்டி தொடர்பான வினாவுக்குரிய விடையினை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இந்த ஒவ்வொரு மாதங்களிலும் உள்ள நாட்களின் எண்ணிக்கையை நாங்க இலகுவா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எங்களோட மொழியை பயன்படுத்த முடியும். கை விரல்களை மடிச்சோம்னு சொன்னா அதுல உள்ள மொழியை பயன்படுத்தி நாங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா மாதங்களோட நாட்களின் எண்ணிக்கையை ஞாபகம் வச்சிருக்க முடியும். இந்த மொழியில மேல் பகுதியில வந்ததுன்னு சொன்னா 31 நாட்கள் வரும். பள்ளத்துல வந்ததுன்னு சொன்னா 30 நாட்கள் அப்படி வரும். இப்ப முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க மொழி பகுதியில இதுல முதலாவது ஜனவரி 31 நாட்கள் வரும். அதே மாதிரி பள்ள பகுதியில பிப்ரவரி 28 இல்லாட்டி 29 நாட்கள் வரும். அதே மாதிரி மொழிப்பகுதி மேல் பகுதியில மார்ச் 31 நாட்கள், பள்ளத்துல ஏப்ரல் 30, திருப்பி மொழியில மே 31, பள்ளத்துல ஜூன் 30, திருப்ப ஜூலை 31 மொழியில. திருப்பி என்ன செய்யும், ஆகஸ்டும் இதுல தான் வரும். அப்படியே திருப்பி என்ன செய்யப்படும், ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30 பள்ளத்துல வரும். திருப்பி அக்டோபர் 31 மொழியில வரும். திருப்பி பள்ளத்துல நவம்பர் 30, அடுத்தது டிசம்பர் 30. இவ்வாறாக நாங்கள் மொழியை பயன்படுத்துவதன் மூலம் இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். சரியா? அடுத்தது இந்த 31 நாட்கள் கொண்ட மாதம், 31 நாட்கள் கொண்ட மாதம் எங்களுக்கு 7 மாதங்கள் காணப்படுகின்றது. அதே மாதிரி 30 நாட்கள் கொண்ட மாதம் 4 காணப்படுகின்றது. 28 இல்லாட்டி 29 நாட்கள் கொண்ட மாதம் எங்களுக்கு 1 காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறாக நாங்கள் இந்த நாட்களின் எண்ணிக்கையை ஞாபகம் வைத்திருப்பதன் மூலம் நாட்காட்டி தொடர்பான வினாவுக்குரிய விடையினை மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி காணப்படும். நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.